சிட்டியில இருந்து கிராமத்தில் உள்ள அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காண்டி அட்வினாவும் அவங்க அம்மாவும் காரில் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அப்படியே அவங்க வீடும் வந்துடுச்சு. பாட்டி மேலே ஒரு கோவம், ஏன்னா அங்கே இருக்கிறப்ப பாட்டி கூப்பிட்டு வரலன்றனால. அதனால் அட்வினா கொஞ்சம் கோச்சிக்கிட்டா. எனக்கு அட்வினா எப்படிமா இருக்க, நான் பெத்த தங்கமே, எத்தனை நாளாச்சு, போ பாட்டி உன்கிட்ட பேச மாட்டேன். சரி சரி கோவலாம் போச்சுக்க, அந்த ஜூஸை குடிச்சேன். அட்வினா, இதுதான் கோசலை. நீ இருக்க வரைக்கும் உன்னை ஊர் சுற்றி காட்டுவா. எனக்கு ஏதாவது பிரச்சனை உடம்பு சரியில்லைன்னா இவ தான் என்னை பார்த்துக்குவா. அதான் நாங்கள் வந்துட்டோம் இல்லத்த, இப்போ போக சொல்ல வேண்டியதானே. என் பேர் அட்வினா, உன் பேர் கோசலையா? ஆமாம், வேலை கதைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்டி நீ எப்போ பேர் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேற? அங்கேயும் இப்படி தான் வேலைக்காரங்களாக இருப்பேன், இங்கேயும் வேலைக்காரங்க. இங்கே பாரு, இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்துவிடாது அட்வினா. சே, என்ன சொல்ல தெரியுது. ஏன்னா அவளுக்கு வேலைக்காரங்கனாலே கொஞ்சம் ஒரு தலகணும்னு சொல்லலாம். பாட்டி வேலை இருக்குது, நீ போய் இந்த காஃபியை கொடுன்னு பாட்டி அனுப்பிச்சி கொடுத்து விட்டாங்க. ஆனால் அதை எக்ஸ்கியூஸ் கேட்காம வந்தனால அட்வினாவோட அம்மா நல்லா இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் நீ கேட்டு வா அப்படின்னு அன்பாக சொல்லிவிட்டு அட்வினா, அம்மா ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் காஃபி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். ஏண்டி நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீ அதுக்குள்ளே காஃபியை குடிச்சிட்டு இப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க. இங்கே பாரு அட்வினா, நான் சொல்கிறேன் நீ கேளு. முன்னே டின்னருக்கு தயாராகிட்டாங்க, நீ என்ன சாப்பிடலையா, வா சாப்பிடு. பசங்களும் அப்பயே சாப்பிட்டாங்க, நீ தான் கை கழுவிட்டு வரணும். என்னது அப்பயே சாப்பிட்டாங்க, வேலைக்காரிக்கு இவ்வளோ இதுவா? இங்கே பாருமா, என்ன பார்த்து சாப்பிடு. சரிதான். அன்றைக்கி நிறைய மழை பெஞ்சதால் கோசலையால் வீட்டுக்கு போக முடியல, ஆனால் திரும்ப இங்கே வந்துட்டான். இந்த பொண்ணு இங்கே வந்துச்சு, அது மழை பெஞ்சனால இங்கே தான் இருக்கும். சரி கோசலை, நீ என் பக்கத்தில் படுத்துக்கோ, இல்லைன்னா நீ அவங்க ரூமில் படுத்துக்கோ. என் ரூம்லலாம் முடியாது, இந்த பிள்ளை இப்படியே வரட்ட முடியலையே. சே, இப்படி இருந்தால் இப்படி தான் நிற்கிறது, ஒரு ப்ரைவேசி இல்லை. கோசலை, நீ வேணா என் ரூம் ஷேர் பண்ணிக்கோ. அப்புறம் என்ன, போய் படுங்க போங்க. வந்ததும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லை என்று மனதிற்குள் எரிஞ்சார். ஏன் நின்றுட்டுருக்க, இப்படி நின்றுட்டு இருந்தா எப்போ போகிறது, வா போகலாம். எங்கள் அம்மா பற்றி நீ எதுவும் நினைக்காத, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கோசலை ரூமுக்கு அழைத்து சென்றார். நீங்கள் மேலே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேம்மா. இங்கே பாரு, அப்போ நானும் கீழே படுத்துக்கிறேன் என்று சொன்னார். உன்கிட்ட ட்ரெஸ் இல்லையா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. இல்லை, என் ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு. சரி, நோ ப்ராப்ளம், நானே தான் உனக்கு ட்ரெஸ் தரேன் என்று கொடுத்தார். மறுநாள் காலையில் அவளை திட்டினாள் அட்வினாவின் அம்மா. இங்கே பாரு, என் பொண்ணோட ட்ரெஸ்ஸு போட உனக்கு எவ்வளோ வெங்கீதம் இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கா, நல்லா இருக்கே அப்படின்னு திடீர்னு பாட்டி இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது கோசலை, இந்த மாதிரி நான் வாங்கி தரவா? இருக்கட்டும் பாட்டி. சரி போங்க, தோட்டத்துக்கு போகணும் என்று சொன்னார் பாட்டி. பாட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடம் நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, பார்த்து நீ பாரு. சரி பாட்டி. என்று விளையாண்டு கொண்டிருக்கும் திடீரென்று தவறி ஆற்றுக்குள் விழுந்தார். ஐயோ, அட்வினா அட்வினா என்று கலந்திருந்தார்கள். ஆனால் கோசலை எதுவும் பார்க்காமல் அவளிடம் சென்று காப்பாற்றினாள். மன்னிச்சிடு கோசலை என்று அவள் வருந்தினாள். பணக்காரங்க ஏழை இல்லை, நல்ல மனசு இருந்தால் போதும். சரி குட்டீஸ்.